தடைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதம். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்வில் இருக்கக்கூடிய தடை, கடன், பண பிரச்சனை, திருமண தடை, குழந்தையின்மை அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவங்களுக்காக இந்த விரதத்தை நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை நினச்சி வழிபடுங்க. விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு வாழ்வில் எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. ஓம் கணேஷாய நமக அப்படின்ற மந்திரத்தை தொடர்ந்து சங்கடஹர சதுர்த்தி நாளில் உச்சரித்து விநாயகர் வழிபட அனைத்து துன்பங்களிலிருந்தும் நீங்கள் வழிபடலாம். விநாயகர் அருளோட குரு அருளையும் பெற முடியும். குழந்தைகள் இந்த நன்னாளில் விநாயகர் வழிபடுவதால் நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கை. விநாயகர் பெருமானை வழிபட்டு அவரோட அருளை பெறுவதற்கு ஏற்ற திதி தான் இந்த சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்லப்படுது. சதுர்த்தி திதியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் விலகிடும் அப்படின்றது நம்பிக்கை. ஆனால் பல சதுர்த்தி விரதம் இருந்த பலனை ஒரே சதுர்த்தி விரதம் நமக்கு தரத்துக்காக காத்திருக்கிறது. அதுதாங்க சங்கடஹர சதுர்த்தி விரதம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்திக்கு தனியான பெயர் இருக்குது. அடுத்தது மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம். இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம ஜபித்து வருவதனால நம்மளோட தீமைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் பெருகும் அப்படின்றது விதி. இந்த ஓம்கார வடிவமாகவே அமைஞ்சவர் தான் நம்ம விநாயகர் பெருமான் அப்படின்றதுனால அவரை வணங்குபவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். தன்னை வணங்குபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான். அவரை வழிபடுறதற்கு உரிய விரதம் சதுர்த்தி விரதம். பௌர்ணமிக்கு பிறகு தேய்பிரலில் வரக்கூடிய 4வது திதியான சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கடஹர சதுர்த்தி விரதம் அல்லது சதுர்த்தி விரதம் இருக்க துவங்குபவர்கள் எப்பயுமே முதல்ல ஆவணி மாதம் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளில் தான் விரதத்தை துவங்கணும். தொடர்ந்து வரக்கூடிய 11 சதுர்த்தி அல்லது 11 சங்கடஹர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விரதத்தை நிறைவு செய்வாங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு போயிட்டு விளக்கேற்றி விநாயகரை 11 முறை வலம் வந்து வணங்கணும். விநாயகர்களுக்கு அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வணங்கணும். அன்றைய தினத்தில் பச்சரிசி சிறிது ஊற வச்சு வெல்லம் வாழைப்பழம் சேர்ந்து பிசைஞ்சு பசுமாட்டுக்கு தானமாக கொடுங்க. இது கொடுக்கறதுனால உங்களோட விரதத்தோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும். அதோடு கூட விநாயகருக்கு பிரியமான கொழுக்கட்டை, இனிப்பு, பால், தேன், கொய்யா, வாழை, நாவல், சுண்டல் இது எல்லாம் விநாயகருக்கு. இது எல்லாமே வச்சு படைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று வச்சாது கண்டிப்பாக இதையும் வன்னி இலையில் அர்ச்சித்து அவருக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடணும். இப்போ வழிபட்டாச்சு. என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஒரு அளப்பறியாத பலன்கள் நிறைய இருக்குது. எந்த காரியத்துலேயும் தடைகள் அப்படின்ற ஒன்றே ஏற்படாது. அனைத்து காரியத்திலுமே வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் முன்னிலையில் இருப்பாங்க. குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை, கடன் அப்படின்றதே இருக்காது. வீட்டில் அனைத்து விதமான மங்களங்களும் நிறையும். இந்த விரதத்தை இருங்க. இந்த பதிவை பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல்